அன்னைக்கு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆம்பளை கவரிமானு உடனே முடிய பிடிங்க செத்து போயிடுவாரலாம் போய் சொன்னியே, உண்மையான காரணம் இதானே? சாரு அவரோட பெரிய காரு இதானே சொல்றேன். ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்க? வெயிட்டான பார்ட்டியை நீ ஓரம் கட்டிட்ட, அதனால தான் நான் நடு ரோட்ல நிக்கிறேன். ப்ளீஸ் கார்ல இருங்க, விவரமா பேசிட்டு போலாம். நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா சார் வண்டியில ஏறதுக்கு? லைஃப்ங்கிறது கார் இல்ல சார், எத்தனை பேர் வேணாலும் ஏறதுக்கு. அது பஸ் டிக்கெட் மாதிரி, ஒரு டிக்கெட்ல ஒருத்தர் தான் டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதான் நம்ம பண்பாடு. உங்க ஆத்திரம் எனக்கு புரியுது, ஆனா உங்க அவசரம் தான் எனக்கு பிடிக்கல. அவசரப்படும் போது சேலையை மாத்த மாதிரி ஆளை மாத்திட்டாலே, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னு வச்சுங்க, யாருக்கோ புள்ளைய பத்தி அதுக்கு ஏன் இன்ஷியலே வைப்பா. எனக்கு உங்க மேல கோவம் இல்ல சார், பரிதாபம் தான். நானாவது நடு ரோட்ல நிக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடுவானத்திலே நிப்பீங்க. பார்ட்டி ஏரோப்ளைன்ல டாடா காமிச்சிட்டு போயிடுவா. அன்னைக்கு ஏதோ பெருசா மான் கதையெல்லாம் சொன்னியடி, புருஷன் முட்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு. அது இதானா? ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு பேர் தான் காதலா? ஏன் லவ் பண்ணும்போது உனக்கு தெரியுமாடி எங்க அம்மா தாலியை கூட மூக்க முடியாத பாவி நானு? அப்ப ஏன்டி என்ன லவ் பண்ண? எதுக்கு என்ன லவ் பண்ண? அப்பவே சொல்ல வேண்டியதானே, எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், எனக்கு எல்லாம் பெருசு பெருசா வேணும்னு கேட்க வேண்டியதாண்டி. இப்ப சொல்லு, எனக்கு இப்படி ஒரு கார் வேணும், இப்படி பெரிய பங்களா வேணும், எனக்கு பணம் தான் முக்கியம், அதனால தான் ஆளை மாத்துறேன்னு சொல்றி. நான் அதுக்கப்புறம் முகத்துல முடிச்சா நீ ஏன்னு கேள்றி? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் தான் வேணும், அதுக்கு தான் நான் ஆளை மாத்திட்டேன். போதுமா?